தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டெக் தமிழ். ஆண்ட்ராய்டு மொபைலில் சில அப்ளிகேஷன்களை பயன்படுத்தி ஒரு இமேஜ், எப்படிப்பட்ட இமேஜ், அது என்ன இமேஜ் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜை அப்லோட் பண்ணி அது என்ன இமேஜ் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அது என்ன இமேஜ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நான் செக் பண்ணதில் மேக்ஸிமம் ஆனா பெண்ணா அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்ளிகேஷனை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்பதை பற்றி இந்த டுட்டோரியலில் விளக்கியிருக்கேன். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். இந்த அப்ளிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. இதுவரையும் வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெர்ச்சுவல் ஐஏஐ என்ற அப்ளிகேஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. VIRTUALEYEAI என்பதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பட்டனை கொடுத்த பிறகு அக்செப்ட் ஒரு பட்டன் கொடுக்கணும். ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. Photos, time, media, time, files, show camera, show detail, Wi-Fi connection, accept button. அக்செப்ட் பட்டனை கொடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். Open button. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Unlabeled. இது இந்த அப்ளிகேஷனோட லோகோ. இந்த இடத்துல தான் நம்ம கேப்சர் பண்ண இமேஜ், கேலரியிலேருந்து கொண்டு வந்த இமேஜ் எல்லாம் இருக்கும். Click or upload image. கிளிக் ஆர் அப்லோட் இமேஜ் என்ற டெக்ஸ்ட் இருக்குது. அடுத்து ரைட் ஸ்வைப். Upload image button. உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய பிக்சரை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். Face. Click photo button. கிளிக் ஃபோட்டோன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா கேமரா ஓப்பன் ஆகிடும். கேமரா ஓப்பன் ஆன பிறகு ஃப்ரண்ட் கேமரா அல்லது பேக் கேமரா வச்சு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்த ரைட் ஸ்வைப். Face. English button. அடுத்தது லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொல்லுது. இதை டபுள் டேப் கொடுத்து நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் இல்லை. நடுவில் ஸ்பேஸ் சொல்லிச்சுல்ல, அது அப்லோட் இமேஜுக்கும் கிளிக் ஃபோட்டோவுக்கும் இங்கிலீஷ் சொல்லுதில்ல, இதுக்கும் நடுவில் சின்ன கேப் இருக்கும், அதுதான் ஸ்பேஸ் சொல்லுது. இப்போது கேமராவை பயன்படுத்தி ஒரு இமேஜை கேப்சர் பண்ணி அது என்ன இமேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது இங்கிலீஷ் என்ற லாங்குவேஜில் செலக்டில் இருக்குது. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா Click photo button. கிளிக் ஃபோட்டோ இருக்கும். இதில் நம்ம டபுள் டேப் கொடுக்கலாம். கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இந்த கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். Unlabeled button. Unlabeled button. ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு அன்லேபிள் பட்டன் இருக்குது. இந்த அன்லேபிள் பட்டன் உங்களுக்கு வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் கேமராவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதை பொறுத்து தான் இந்த அன்லேபிள் பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். டிஃபால்ட்டாக ரியர் கேமரா தான் ஓப்பன் ஆகும். இந்த ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறதுக்கான அன்லேபிள் பட்டனை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய முகத்தை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். Unlabeled button. Unlabeled button. அன்லேபிள் பட்டன் சொல்லுது. இது கேமராவை கிளிக் பண்ணுறக்கூடிய பட்டன். உங்கள் கேமராவில் கிளிக் ஆப்ஷன் எங்கே இருக்குன்றதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்குவாங்க. Unlabeled button. ஃப்ளாஷ் சவுண்ட் கேட்டுச்சு. இப்போது என்னோடய ஃபேஸை நான் கேமராவில் எடுத்துட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Unlabeled button. Unlabeled button. ரெண்டு அன்லேபிள் பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு அன்லேபிள் பட்டன் இந்த இமேஜ் வேணாம் அப்படின்றதுக்கான கேன்சல் அன்லேபிள் பட்டன். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணதில் ஒரு அன்லேபிள் பட்டன் இருந்தது. இது ஓகே பட்டன் மாதிரி டிக் பண்ணியிருக்கோம். டபுள் டேப் கொடுக்குறேன். Screen on. Wait for description. வெயிட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் வருது. லோட் ஆகுது. லோட் ஆன பிறகு என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன சவுண்ட் கேட்டுது. லோட் ஆகிட்டுது. இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். Space. English button. Unlabeled screen on. இப்போது ஃபோட்டோ எடுத்ததுனால அன்லேபிள் ஸ்க்ரீன் 1 சொல்லுது. ரைட் ஸ்வைப். A man wearing glasses. A man wearing glasses. நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்றதுனால ஒரு மனிதன் கண்ணாடி போட்டிருக்கிறார் அப்படின்றத நமக்கு சொல்லுது.
இப்போ வேற ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். Upload image button. Space. Click photo button. கிளிக் ஃபோட்டோ கொடுத்துட்டு கேமரா ஆன் ஆகும். ஃப்ரண்ட் கேமராவோ பேக் கேமராவோ நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இமேஜை நான் கேப்சர் பண்ணுறேன். Unlabeled button camera. அன்லேபிள் பட்டன் கேமரான்னு சொல்லுது. நான் டபுள் டேப் கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிடுச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து ரெண்டாவது அன்லேபிள் பட்டனை டபுள் டேப் கொடுக்குறேன். இதுதான் ஓகே பட்டன். அதனால் Unlabeled button. Unlabeled button. Wait for description. வெயிட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் சொல்லாது. ஸ்வைப் பண்ணி வந்தால் தான் சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 செகண்ட் கிட்ட எடுத்துக்கும். இப்போது இது என்ன ஃபோட்டோன்றதை ரைட் ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். Space. English. Unlabeled. Screen on. A woman posing for a picture. A woman posing for picture. A woman posing for picture வருது. இப்போது அப்லோட் இமேஜ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி பார்க்கலாம். Upload image button. அப்லோட் இமேஜ் இருக்குது. நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Complete action using gallery. கம்ப்ளீட் ஆக்ஷன் யூஸிங் கேலரி இருக்குது. இது ஓப்பன் ஆனதும் சொல்லாது. ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் ஒன்ஸ், ஜஸ்ட் ஒன், ஆல்வேஸ் இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். இல்லை வேறு ஆப்ஷனில் கூட மாறி இருக்கலாம். நீங்கள் ஸ்வைப் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Just once button. Always button. Use a different tab, heading, in list, even items. நம்ம ஃபோனில் கேலரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இல்லை நம்ம போய் இமேஜை பார்க்குறதுக்கும் அதுதான் பயன்படுத்துவோம். இதில் டாக் பேக்கை வச்சு நேவிகேட் பண்ண முடியாததுனால, ஒவ்வொரு பிக்சர் எங்கெங்கே இருக்குன்றதை சப்போர்ட் பண்ணாதனால யூஸ் டிஃப்ரெண்ட் ஆப் அப்படின்றது ஆப்ஷன் வருது. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன் வேறு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறதுக்காக. Photos, in list. கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் வருது. இதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். ஸ்வைப் பண்ணி வந்து ஃபோட்டோஸ் நேம் சொல்லும். இல்லைனா நீங்கள் என்ன நேமில் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Photo taken on ஃபோட்டோ எப்போ எடுத்தது, அந்த நேம் அதெல்லாம் சொல்லும். எந்த ஃபோட்டோ வேணுமோ அதில் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டேப் கொடுங்க. Photos. Photo taken on Wait for description. வெயிட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் வருது. அந்த ஃபோட்டோ இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்டு இது என்ன இமேஜ் என்பதை கீழே டெக்ஸ்ட்டில் வந்திருக்கு. இப்போ ஸ்வைப் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணோன்னா இந்த இமேஜ் எப்படிப்பட்ட இமேஜ் என்பதை நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸ்வைப் பண்ணி வரேன். அப்லோட் ஃபோட்டோஸ் என்ற ஆப்ஷனை தான் பயன்படுத்தணும். அதனால் இந்த டெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் போதும். நான் இப்போ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிக்கிறேன். A large waterfall over a body of water. A large waterfall over body of water. லார்ஜ் வாட்டர்ஃபாலோட இமேஜ் தான் அங்கே இருக்குது. அதை அங்கே கரெக்டாக சொல்லிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு இமேஜை ஷேர் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வழியாக ஓப்பன் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுதா என்பதை பற்றி பார்க்கலாம். ஷேர் வயா என்ற ஆப்ஷனில் இந்த வெர்ச்சுவல் ஏஐ என்ற அப்ளிகேஷன் வரலை. அந்த அப்ளிகேஷனை டைரெக்டாக ஓப்பன் பண்ணி தான் நம்ம இமேஜை கேப்சர் பண்ணியோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இமேஜை அப்லோட் பண்ணியோ அது என்ன இமேஜ் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. ஒளி தொகுப்பு வேல்டெக் தமிழ், பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.